الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இந்த வானங்களையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரி இன்றி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய வேலையிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனது அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ரமலானுடைய சிறப்பை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னார். நீங்கள் ரமலானுடைய சிறப்பை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இதர மாதங்கள் அனைத்துமே ரமலானாகவே இருக்கக்கூடாதா என்று நீங்கள் ஆதங்கம் அடைவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, ஒரு பொருளுடைய வேல்யூ ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்று சொன்னார், இந்த பொருள், இந்த காரியம், இந்த செயல் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் நான் பாக்கியமுடையவனாக ஆகுவேன், என் வாழ்க்கையை நான் உச்சத்திற்கு நான் போகிவிடுவேன் என்கின்ற புரிதல் ஒரு பொருளின் மீது, ஒரு காரியத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் அந்த பொருளை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் எவ்வளவு மெனக்கெட முடியுமோ அவ்வளவு மெனக்கெடுவீர்கள். எப்பொழுது அந்த காரியம், அந்த பொருள் உங்களுக்கு வேலை உடையதாக இருக்க வேண்டும், வேலை உடையதாக தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தது என்று சொன்னால் அதற்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு மெனக்கெட முடியுமோ அவ்வளவு மெனக்கெடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த மாதத்திலே நம்மளால எவ்வளவு அதிகமாக நன்மையை நம்ம செய்தாலும் கூட அது நமக்கு போதுமானதாக ஆகிடாது. அதை தாண்டியும் நன்மைகள் செய்வதற்கு இந்த மாதம் முழுவதும் எக்கச்சக்கமான நேரங்களும் காலங்களும் அவகாசங்களும் நமக்கு கிடைக்கிறது. அன்பான சகோதர நண்பர்களே, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்திலே, இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் சொர்க்கமாகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. இந்த ரமலான் மாதத்திலே சொர்க்கமாகிறது, புதுப்பிக்கப்படுகிறது, அலங்கரிக்கப்படுகிறது. எப்படி நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம், அது குறிப்பா திருமணம் போன்ற விஷயத்தில் வந்தது என்று சொன்னால் எப்படி நம்முடைய வீட்டை நாம் புதுப்பிக்கிறோமோ அலங்கரிக்கிறோமோ அதே போன்று ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் மலக்குமார்கள் சொர்க்கத்தை புதுப்பிக்கிறார்கள், சொர்க்கத்தை அலங்கரிக்கிறார்கள். அதே போன்று நரகத்துடைய வாசலாக அழைக்கப்படுகிறது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah,
சொர்க்கத்தினுடைய வாசலாகிறது திறக்கப்பட்டு விடுகிறது. ரமலானுடைய மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு விடுகிறது. அபுவாபுல் ஜஹன்னம், நரகத்தினுடைய வாயில் அடைக்கப்பட்டு விடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். மேலும் சொன்னார்கள், ரமலானுடைய முதலாவது பிறை வந்து விட்டது என்று சொன்னார். ரமலானுடைய முதலாவது பிறை தென்பட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார். வானுலகத்திலிருந்து முதலாவது வானத்திற்கு ஒரு மலக்கு இறங்குகிறார். வானுலகத்திலிருந்து முதலாவது வானத்திற்கு ஒரு மலக்கு இறங்குகிறார். அது இறங்கி வந்து வரக்கூடிய அந்த மலக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை, ஒரு ஏவானை செய்கிறார். என்ன அறிவிப்பு என்று சொன்னார், யாரெல்லாம் இத்தனை மாதங்களாக நான் நன்மை செய்ய வேண்டுமே, நலனை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று யாரெல்லாம் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த ரமலான் மாதம் மூலமாக கிடைத்திருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அந்த மனத்தை ஏறான் செய்கிறார். அதே போன்று இந்த இதர மாதங்கள் அனைத்திலும் யார் பாவத்திலே மூழ்கி கொண்டிருந்தீர்களோ, நீங்கள் இந்த ஒரு மாதத்திலாவது நீங்கள் செய்யக்கூடிய தவறிலிருந்து, குற்றத்திலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த மலக்கு முதலாவது வானத்திற்கு வந்து இந்த ஏறானை செய்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி இருக்கிறது என்று சொன்னார், இந்த அளவுக்கு இந்த மாதத்திற்கு சிறப்பும் மேன்மையும் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய செயல்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களும் அமல்களும் இந்த மாதம் அல்லாத இன்னொரு மாதங்களிலே என்னுடைய செயல்களும் அமல்களும் பெரிய வேறுபாடு அல்ல. மற்ற மாதங்களில் என்ன அமல்களை, என்ன காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேனோ அதேதான் இந்த மாதத்தில் நான் செய்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலே நான் கை சேர்க்கக்கூடியவனா இல்லை நான் பாக்கியவான், நான் பாக்கியவானா அது துர்பாக்கியவானா என்பதை நாம் ஒவ்வொருவருமே தனக்கு தானே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதர நண்பர்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் பேணக்கூடிய அம்சங்கள் நிறைய. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் பேணக்கூடிய காரியங்கள், நாம் பேணக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கு. அதுல முதலாவது நம்முடைய பார்வையை நாம் பேண வேண்டும். ரமலான் மாதத்திலே நம்முடைய பார்வையை நாம் பேண வேண்டும், தன்னுடைய செவியை பேண வேண்டும், தன்னுடைய நாவை பேண வேண்டும், தன்னுடைய உணர்வுகளையும் பேண வேண்டும். வெறுமென நோன்பு நோற்பதனாலோ இந்த ரமலான் மாதத்திலே தராவி தொழுவதனால மட்டும் ஒருவர் நோன்பு வைத்தினுடைய நன்மையை ஒரு காலம் அடைந்து விட முடியாது. ரமலான் மாதத்திலே ஒரு நோன்பு நோக்கிறார், ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாளுமே கம்பல்சரியாக அவர் தராவி தொழுகையிலே கலந்து கொள்கின்றார். ஃபர்லான தொழுகையை தாண்டி ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகையிலே அவர் ஆஜராகாத நாட்களே கிடையாது. இது ரெண்டையும் அவர் கம்பல்சரியாக செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் நோன்பை பூர்த்தியாக்கி விட்டார் என்று ஒரு காலம் சொல்ல முடியாது. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோன்பு என்ன பிரயோஜனத்தை தர வேண்டுமோ அந்த பிரயோஜனத்தை அவருக்கு ஒரு காலம் கொடுக்காது. எதுவரையிலும் ஆரம்பத்தில் சொன்ன நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பார்வையை பேண வேண்டும். நோன்பு அல்லாத மாதத்தில் இருப்பதை போன்று நோன்பு காலத்திலும் தன்னுடைய பார்வையை அங்கெங்கும் ஓட்டமிட்டார் என்று சொன்னார். தன்னுடைய பார்வைகளை இதற்கு முன்னால் எப்படி பார்க்கக்கூடிய விஷயங்களாம் பார்த்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரியான சிந்தனையோடு இப்பொழுதும் பார்ப்பார் என்று சொன்னார். இதற்கு முன்னால் எந்தெந்த வார்த்தைகளாம் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தாரோ அதே போன்று ரமலான் மாதத்திலும் அவர் நாவிலிருந்து பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னால் தன்னுடைய சிந்தனையிலிருந்து இதெல்லாம் ஒதுக்கக்கூடாதோ அதுவெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் ஒதுக்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அவர் நோன்பு வைப்பதன் மூலமாக எந்த விதமான பிரயோஜனமும் அவர் அறிந்து கொள்ளவில்லை. நோன்பு ஒரு உள்ளத்துல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம். ஒருவர் ஒரு எக்ஸசைஸ் செய்யறதுக்கான ஒரு ஜிம்முக்கு போகிறார் என்று சொன்னால், ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் ஆனது என்று சொன்னால், அந்த ஜிம்முக்கு போனதுடைய விளைவு தன்னுடைய உடம்புல தெரியணும். தன்னுடைய கை கால்கள் ஜிம்முல பார்த்தோன்னு தெரியும். என்னப்பா உடம்பு பார்க்கறது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, கையில நான் புஷ்டியா இருக்கு, உடம்புல நெஞ்சில நல்லா குறைச்சிட்டு இருக்கு, எங்க ஜிம்முக்கு எதுவும் போறியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன் அவர் 3 மாதமாக 6 மாதமாக ஜிம்முக்கு போயிட்டு இருக்கார். ஒரு உடம்பை இழைப்பதற்காக வேண்டி உண்டான உணவுகளை சாப்பிடுகிறார் என்று சொன்னால், ஒரு 3 மாதம் 4 மாதத்திலே அவர் உடம்பை ஓரளவுக்காக இழைத்திருக்கணும். அப்படி இழைத்தால்தான் அவர் அந்த உணவுகளை மேற்கொள்வதில் பிரயோஜனம் இருக்கிறது. ஆனா உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த உணவு உடம்பை இழைப்பதற்காக அவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் ஆகிவிட்டது. உடம்பில் எந்த விதமான மாற்றத்தையும் உடல் இழைப்பையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, தெரியவும் இல்லை.
அவருக்கு தெரியவில்லை என்றால் மற்றவர்களும் பார்த்தும் எந்த விதமான மாற்றத்தையும் அவரிடத்தில் இருப்பதாக யாரும் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அவர் அந்த உணவை சாப்பிடுவதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்றுதான் அர்த்தம். அதே போன்றுதான் நாம் நோன்பு நோற்பது மூலமாக ஆரம்பத்தில் சொன்ன அந்த பேணுதல்கள் எதுவுமே இல்லை. அந்த உணர்வுகள் எல்லாம் நாம் கட்டுப்படுத்தவில்லை, பார்வையை கட்டுப்படுத்தவில்லை, செவியை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் நோன்பு நோற்பதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப காயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கின்றார்கள், லைஸ லஹு மின் சியாமிஹி இல்ல ஜுஆ, அவர் நோன்பு நோற்பதன் மூலமாக பசியை வேண்டுமானால் அவர் உணர்ந்து கொள்ளலாம். நோன்பு வைப்பதன் மூலமாக பசி கிடைக்கும், பசி எடுக்கும் இல்லையா, அந்த பசியை மட்டும்தான் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அந்த நோன்பு உள்ளத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றத்தை அந்த நோன்பு அவருக்கு ஏற்படுத்துவது கிடையாது. அதே போல சொன்னார்கள், ருப்ப காயிமின், எத்தனையோ இரவு நேரத்தில் நடுநிசி நேரத்திலே இருந்து தொழக்கூடிய எத்தனையோ தொழுகையாளிகள், லைஸ லஹு மின் கியாமிஹி, அவர் இரவு நேரத்தில் எழுந்து தொழுவதனால இல்ல சஹர், அந்த இரவு நேரத்தில் எழுந்து தொழுவதனால ஒரு விதமான அசதி இருக்கும் அல்லவா, அந்த அசதியை தவிர அவர் எதுவுமே அந்த தொழுகையின் மூலமாக அவர் உணர்ந்து கொள்வது கிடையாது என்பதாக சொன்னார்கள். எப்பொழுது நோம்பின் மூலமாக இன்ன பல விஷயங்கள் இதையெல்லாம் பேண வேண்டும் என்று நம் மார்க்கம் சொல்கிறதோ அதையெல்லாம் பேணினால் மட்டும்தான் நோம்பினுடைய உண்மையான பிரயோஜனத்தை, நஃபஐ, ஃபாயிதாவை அவரால் உளப்பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர இந்த அமல்கள், இந்த செயல்பாடுகள், இந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. வெறுமன பசித்திருக்கிறார், வெறுமன விழித்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை போன்ற கைசேதத்திற்குரிய நபர் யாரும் கிடையாது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ரமலான் மாதத்திலே 2 பெண்களை பற்றி சொல்லப்பட்டது. 2 பெண்களை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த 2 பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது சொன்னால், அந்த 2 பெண்களும் நோன்பு நோற்றதின் காரணத்தினாலே, பசியின் தாகத்தினாலே அவர்கள் சாக கிடக்க இருக்கிறார். அந்த அளவுக்கு அவங்க நிலைமை மிகவும் மோசமாக ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கமெண்ட் செய்யப்படுகிறது, 2 பெண்களும் நோன்பு வைத்து ரொம்ப பசியின் தாகத்தினால சாக நிலைமையில இருக்காங்க, ஏதாவது நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லுங்களே, ஒரு முடிவு சொல்லுங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக கேட்கப்பட்டது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை, சும்மா இருந்து விட்டார். இரண்டாவது சிறிது நேரத்துக்கு பிறகு மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே முறையிடப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் பதில் சொல்லவில்லை. மூன்றாவதாக வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்கள், அந்த பெண்கள் சாக கிடக்கிறாங்க, நோன்பு வைத்திருக்காங்க, பசியினால தாகத்தினால அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் போய் நிற்கிறாங்க, ஏதாவது பதில் சொல்லுங்கள் என்று மூன்றாவது முறையாக சொன்ன பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பாத்திரத்தை கொண்டு வர சொல்லுங்கள். 2 பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. அந்த 2 பாத்திரத்திலே அந்த 2 பேரையும் வாந்தி எடுக்க சொன்னார்கள். அந்த 2 பேரும் வாந்தி எடுத்தார்கள். வாந்தி எடுத்தால் அது வந்தது ரத்தம், சளி, சீல், சளி துண்டு, இதுக்கெல்லாம் அந்த வாந்தியில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கான காரணத்தை சொன்னார்கள், இந்த 2 பெண்களும் நோன்பு வைத்திருக்காங்க, 2 பெண்ணும் நோன்பு வைத்தார்கள். ஆனால் நோன்பு வைத்து விட்டு எந்த நாவை பேண வேண்டுமோ அந்த பேணுதல் அவரிடத்தில் இல்லை. நோன்பு வைத்து விட்டு எந்த நாவை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த பேணுதல் இல்லாத விளைவுதான் அவர்களுக்கு இந்த மாதிரியான அவல நிலை ஏற்பட்டது என்று அதற்கான காரணத்தை சொன்னார் என்று சொன்னார். இன்னைக்கு நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இதர மாதங்களில் நாவை எப்படியெல்லாம் சுழல விட்டனோ அதே போலதான் இந்த மாதத்திலும் இந்த நாவை நான் சுழல விடுவேன் என்று சொன்னால் உண்மையிலே இந்த ரமலானுடைய நோன்பு ஒரு எந்த விதமான பிரயோஜனத்தையும் ஒரு உள்ளத்தில் தராது. வெளியில பார்ப்பதற்கு வேண்டுமானால் நான் காலையெல்லாம் பசித்திருக்கலாம், உங்களோடு சேர்ந்து நான் மகரிப்புக்கு பிறகு இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்கலாம், இது வேண்டுமானால் உங்களுடைய பார்வையிலே நாம் நோன்பாளர் என்று எழுதப்பட்டு விடலாமே தவிர மார்க்கத்துடைய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த நோன்பு என்ன நஃபை பிரயோஜனத்தை எனக்கு தர வேண்டுமோ அதை ஒரு காலம் எனக்கு இந்த நோன்பு தந்து விடாது. அதே போல மற்றொரு சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை தன் வீட்டுக்கு விருந்துக்கு வருமாறு அழைத்தார். அவங்களை மட்டும்தான் அழைக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, பெண்களையும் அழைக்கலாம். அதன் பேரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை எங்க வீட்டுக்கு வாங்கல, விருந்துக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை அழைக்கிறார். அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லை யார சொல்ல, நான் நோன்பு நோற்றிருக்கேன், நான் நோன்பாளியாக இருக்கேன், அதனால என்னால் விருந்துக்கு வர இயலாது என்பதாக அந்த பெண்மணி சொன்னார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல நீங்கள் பொய் சொல்றீங்க என்பதாக சொன்னார். சொல்லி விட்டு விட்டார்கள். மறுநாள் வந்தது. மறுநாளும் அதே பெண்ணை அதே மாதிரி விருந்துக்கு அழைக்கிறார்கள். எங்க வீட்டுக்கு வாங்கல, விருந்துக்கு வாங்கல என்பதாக அந்த பெண்மணி சொல்கின்றார்கள், இல்லை யார சொன்னா நான் இன்றும் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் சொன்னார்கள், இரண்டாவது நாளும் சொன்னார்கள், இல்லை நீங்கள் பொய் சொல்றீங்க என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது நாள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை அழைத்த அதே போன்று தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வருமாறு அழைத்தார்கள். அப்பொழுதும் அந்த பெண்மணி அதே காரணத்தை சொன்னார், இல்லை நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், அதனால என்னால் வர இயலாது என்று சொன்னபோது அந்த 3ஆம் நாள் தான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் இப்பொழுது நீங்கள் உண்மையை உரைத்தீர்கள். அப்பனா முதல் 2 நாள் சும்மா பொய் சொன்னாங்கன்னு சொன்னா பொய் சொல்லல. முதல் 2 நாளும் நோன்பு தான், 3ஆவது நாளும் நோன்பு தான். ஏன் முதல் நாள் 2 நாட்கள் மட்டும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை நீ பொய் சொல்லி சொன்னாங்க என்று சொன்னால் நோன்பு நோற்றது என்பது உண்மை. ஆனா நோன்பு மூலமாக என்ன பேணுதலை அவர் பேண வேண்டுமோ அந்த பேணுதலை அவர்கள் பேணாத காரணத்தினால நீங்கள் நோன்பு நோக்கவில்லை, பொய் உரைக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அன்பான சகோதர நண்பர்களே, இதே போல ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சஹாபி பள்ளியில தொழுகுவார். ஒரு சஹாபி பள்ளியில தொழுகுவார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தொழுகவில்லை, மறுபடியும் தொழுகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தான் தொழுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் தொழுது விட்டு சபையில உட்கார்றதுக்கு ஆயத்தமாகிறாரு. ஆனா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை நீங்கள் தொழுகவில்லை, தொழுது விட்டு உட்கார்ந்து சொல்லி. 2ஆவதாக தொழுகிறார். அப்பொழுதும் அதே சொல்கின்றார்கள், இல்லை நீங்கள் தொழுகவில்லை என்று. 3ஆவதாக தொழுகிறார். அப்பொழுதும் சொல்றாங்க, இல்லை நீங்கள் தொழுகவில்லை என்று. பிறகு அவர் பார்த்தார், யார சொல்லலாம், நான் எப்படி தொழுவது, தொழுகையுடைய முறையை கற்றுத்தரேன் என்று சொன்னார் அல்லவா, அதே போன்றுதான் இதுவும். இப்ப அவர் தொழுதாரா தொழுகவில்லையான்னு சொன்னா தொழுதாமே உட்கார்ந்துட்டாரா, ருக்கு பண்ணலையா, சஜ்தா செய்யலையா, கியாமல நிக்கலையா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலையா, எல்லாமே அவர் செய்தார். ஆனா தொழுகைக்கு என்று ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை அவர் சரியான முறையில் பேணவில்லை. அதே போன்று நோன்புக்கும் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை அந்த பெண்மணி சரியான முறையில் பேணவில்லை என்பதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பொய் உரைக்கிறீர்கள் என்பதாக. அன்பார்ந்த சகோதர நண்பர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய நோன்பு உங்களுடைய நோன்பு எப்படி இருக்கிறது? மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் என்னுடைய நோன்பை நான் மெருகேற்றிக் கொண்டே போகிறேனா? இல்லை என்று சொன்னால் எல்லோரும் வைக்கிறார்கள், நானும் வைக்கிறேன். இந்த ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைப்பது கடமை, அதனால வைக்கிறேன் என்கின்ற ஒரு கடமைக்காண்டு வைக்கிறேனா? அது நோன்பு மூலமாக என்ன நஃபா, என்ன பிரயோஜனம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆர்வப்பட்டனோ ஆசைப்பட்டனோ அந்த நோக்கத்திற்கான நான் நோன்பு நோக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்கினிய சகோதர நண்பர்களே, ரமலான் மாதத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு நோன்பை அந்த நேரத்தில் விடுவதற்கு அவர்களுக்கு ஜாயிஸ் இருக்கிறது. ரமலான் மாதத்திலே சில நபர்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அதுல முதலாவது யார் என்று சொன்னால் முசாஃபிர், பிரயாணத்தில் இருக்கிறார், சஃபரில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நோன்பை விடுவதற்கு ஜாயிஸ், கட்டாயம் அல்ல என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எத்தனையோ முறை நோன்பாளியாக இருந்த நிலையிலே சஃபர் செய்திருக்கிறார். எத்தனையோ முறைகள் அவர்கள் நோன்பாளியே இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போர்க்களத்திற்கு கூட நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையிலே சஹாபாக்கள் சென்றிருக்கின்றார்கள். எனவே சஃபர்ஸோட நேரத்திலே உங்களால் நோன்பு நோற்றில் நிலையிலே நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் என்று நீங்கள் பயந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நோன்பை விடுவதற்கு உங்களுக்கு அனுமதியை இந்த மார்க்கம் வழங்கி இருக்கிறது. அதே போன்று கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார், வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கிறார், கர்ப்பம் தரித்திருக்கிறார், அவள் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அவரால் நோன்பு நோக்க முடியாத நிலைக்கு அவர் அவதிப்படுவார்கள். சில பேருடைய நிலைமைப்பட்டு இருக்கும், 2ஆம் மாசம் இடத்துல எடுத்த வாந்தி 9ஆவது மாசம் வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். ஆனா அதுக்கு விதிவிலக்க சில பேர் எப்படி இருப்பாங்க, 3ஆவது மாசத்துல அவங்க வாந்தி வராது, 8ஆவது மாசம் 9ஆவது மாசத்துல அவங்க வாந்தி வராது. இப்படி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, குழந்தையை சுமப்பதனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் நீங்க தாராளமாக நோன்பு நோக்கலாம். இல்லை நீங்கள் கற்பனையாக இருப்பதன் மூலமாக நோன்பு நோக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த மாதத்திலே நோன்பை விடுவதற்கு உங்களுக்கும் ஜாயிஸ் இருக்குது. 2ஆவது நபர். 3ஆவது நபர் யாருன்னு சொன்னா பால் குடிப்பாட்டக்கூடிய பெண். நீங்க பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த குழந்தைக்கு நீங்க நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் பால் ஒழுங்காக சுரக்காது, அதன் மூலமாக தனக்கும் தன் குழந்தைக்கும் அவஸ்தை ஏற்படும், சிரமம் ஏற்படும் என்பதாக நீங்கள் விளங்கினீர்கள் என்று சொன்னால் பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்ணும் நோன்பை விடுவதற்கு ஜாயிஸ் இருக்கிறது. 4ஆவது நபர், இதர மாதங்கள் எல்லாம் நல்ல முறையில் ஆரோக்கியமான நிலையில் இருந்தவர், திடீர்னு இந்த ரமலான் மாதத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். எந்த அளவுக்கு நோய் சொன்னால் அவரால் நோன்பு வைத்தால் இன்னும் நோய் அவருக்கு கூடும், அல்லது நோய் இருக்கிறவருடைய நிலையிலே அவரால் நோன்பு நோக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நோயாளியும் நோன்பை விடுவதற்கு ஜாயிஸ் இருக்கிறது. ஆனால் இந்த 4 பேருமே யாரும் முசாஃபிர் என்று சொல்லப்படக்கூடிய பிரயாணியா இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்ணாக இருக்கட்டும், பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், நோய் நொடியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இந்த 4 பேருக்குமே ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க முடியாமல் போறதுக்கு
ஜாயிஸ் இருக்குதே தவிர ரமலான் மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு நோய் சரியாகி விட்டது என்று சொன்னால், நீங்கள் சஃபரிலிருந்து திரும்ப வந்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுவதை நிறுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், விட்டு போன நோன்பை மீண்டும் நீங்கள் தொடங்க வேண்டும். எத்தனை நோன்பு உங்களுக்கு கலாவான ஆனதோ, 3, 5, 10, 20, 30, எத்தனை நோன்பு உங்களுக்கு கலாவாக ஆனதோ அந்த நோன்பை நீங்கள் பழைய நிலைக்கு திரும்பிய பிறகு மீண்டும் நீங்கள் கட்டாயமாக வைத்தே தீர வேண்டும். இந்த 4 பேர் அல்லாத 5வது ஒரு நபர் இருக்கின்றார். அவர் யார் என்று சொன்னால், அவரால் நோன்பை நோக்க முடியாத அளவிற்கு உண்டான வயோதிகர், வயது முதிர்ச்சி அடைந்தவர். அவரால் தள்ளாத வயசு, நோன்பை ஒரு நோன்பு கூட அவர் நோக்க முடியாது. அந்த அளவுக்கு வயோதிகத்திலே அவர் தள்ளப்பட்டு விட்டார் என்று சொன்னால், அவர் எப்பொழுதுமே நோன்பை நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரமலான் மாதம் வந்து விட்டாலும் அவர் நோன்பு நோக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா அவரால் முடியாது என்பதனாலே அந்த அதாவாகவும் அந்த நோன்பை நிறைவேற்ற தேவையில்லை, கதாவாகவும் நோன்பை நிறைவேற்ற தேவையில்லை. அதற்கு மாறாக ஒரு நோன்புக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் அவருக்கு மட்டும் விதிவிலக்காக சொல்லியிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுது என்று சொன்னால், மார்க்கம் சில நபர்களுக்கு தான் விதிவிலக்காக ஆக்கியிருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்ன அந்த 4 நபர்கள் கூடாதாக 5வது நபர், இந்த 5 நபர்களுக்கு அப்பாற்பட்டு யாரும் நோன்பை விடுவதற்கு, ரமலானுடைய ஃபர்தான நோன்பை விடுவதற்கு யாருக்கும் எந்த ஜாயிஸுமே கிடையாது. எந்த அளவுக்கு ஜாயிஸ் கிடையாது என்று சொன்னால், ஒரு நோன்பை நீங்கள் வேண்டுமென்றே விடுவீர்கள் என்று சொன்னார், ஒரு நோன்பை நீங்கள் நல்ல நிலையில் இருந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் நோன்பை விடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எத்தனை நோன்பை அதற்கு பகரமாக நிறைவேற்றினாலும் அந்த நோன்பு உங்களுக்கு பகரமாக ஆகவே ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு மார்க்கம் நோன்பை இந்த அளவுக்கு உயரமாக வைத்திருக்கிறது. எனக்கு எத்தனோ நபர்களை நம்மளால பார்க்க முடிகிறது, எத்தனையோ சகோதரிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆரம்பத்தில் சொன்ன அந்த 4 விதமான உதிரும் தடங்களும் அவர்களுக்கு நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு காரணமாகவே இல்லை. ஆனாலும் கூட நோன்புடைய மேன்மையை, மகத்துவத்தை உணராதனுடைய விளைவாக அவர் நோன்பை அசால்ட்டாக நினைக்கிறாங்க. நீங்க நோன்பு ஒரு நாள் வைக்கிறாங்க, 4 நாள் வைக்க மாட்டேங்கிறாங்க, 3 நாள் வைக்கிறாங்க, 7 நாள் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வைக்கவில்லை? என்ன காரணம்? மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த காரணங்களை அந்த காரணங்கள் ஏதாவது காரணம் உங்களுக்கு இருக்கான்னு சொன்னா, அந்த காரணங்கள் எதுவுமே அவரிடத்துல இல்லை. ஆனாலும் அவர் நோன்பு நோற்பதற்கு அவர் தயாராக இல்லை என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் நாம் ஆர்வமுடைகளாக இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து பின்னால் வரக்கூடிய சகோதரர்கள் உள்பள்ளியில் உட்காருவதற்கு அவர்களும் சற்று ஏதுவாக இருக்கு. அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு அமலை சொல்லி காட்டுங்க, எங்களுக்கு ஒரு அமலை சொல்லி காட்டுங்க. அந்த ஒரு அமலை நாங்கள் செய்வது மூலமாக நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும். அந்த ஒரே ஒரு அமல் தான், அந்த அமலை மட்டும் நாங்கள் காலம் ஃபுல்லா செஞ்சே இருக்கணும். அப்படி காலம் ஃபுல்லா செஞ்சோம் என்று சொன்னால் அதன் காரணத்தினால நாங்கள் சொர்க்கவான்களாக ஆகிவிட வேண்டும், சொர்க்கத்திற்கு பாத்தியப்பட்டவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே அமல் எது என்று சொன்னால், அலைக பிஸ்ஸௌம், நீங்கள் நோன்பை இருக பற்றி பிடித்துக் கொள்ளுங்க என்பதா. நோன்பு சொன்னால் நம்ம வழங்கிட கூடாது. ரமலான் மாதத்தில் வைக்கிற நோன்பு இருக்கு, இது மட்டுமல்ல, இந்த ஃபர்லான நோன்பை தாண்டி சுன்னத்தான நோன்புகள் ஒவ்வொரு மாதமும் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்தினுடைய திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்பு இருக்கிறது, பிறை 13, 14, 15 சுன்னத்தான நோன்பு இருக்கிறது. இது இல்லாம அரஃபான நோன்பு இருக்கிறது, ஆஷுரா நோன்பு இருக்கிறது, அதை தாண்டி நஃபிலான நோன்பு இருக்கிறது. இப்படி நோன்பு 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 என்று ஒருத்தன் வாழ்நாளே நோன்பை மட்டுமே பண்ணக்கூடியவராக இருப்பார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பில் ஆக சிறந்த நோன்பு எது என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோற்ற நோன்பு என்பதாக சொன்னார். அதுதான் அப்துல்லா இப்னு அம்ர் என்ற அந்த வாலிப சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நோன்பை நோற்றார்களோ அந்த நோன்பை நோருங்கள், இதுதான் நோன்பில் ஆக சிறந்த நோன்பு என்பதாக சொன்னார்கள். என்னது அந்த நோன்பு? ஒரு நாள் நோன்பு வைக்கிறீங்க, இன்னைக்கு ஜும்மா நாள், உதாரணத்துக்கு புரியுதுக்காண்டி சொல்கிறேன், இன்னைக்கு நோன்பு நோட்டுன்னு சனிக்கிழமை நோன்பு விட்டுறது, திரும்ப யாருக்கும் வைக்கிறது. அதாவது ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விடுதல், ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விடுதல். இப்படி நீங்கள் நோன்பு நோட்டீர்கள் என்று சொன்னால் இதுதான் நோன்பிலேயே ஆக சிறந்த நோன்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புடைய சிறப்பை மேன்மையை சொன்னார் என்று சொன்னால், நோன்புடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கூடுதலாக நம்ம உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைக்கணும். நம்முடைய சில பேருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படும், நான் நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் நோய் நொடிகள் எல்லாம் அப்படின்னு கொஞ்சம் கலந்து போய்விடும், நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும்,
நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதற்காக வேண்டி ஒரு நோன்பு நோட்டார் என்று சொன்னால் அவரின் மூலமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய நோன்புடைய பிரயோஜனம் ஒரு காலம் கிடைக்காது. என்று சொன்னால் நோன்புக்கு உண்டான நியத் இருக்கிறது, நோன்புக்கு உண்டான நியத் இருக்கிறது. அந்த நியத்தின் அடிப்படையில் நோன்பு நோற்றால் மட்டும்தான் நோன்புடைய நன்மையை அறிந்து கொள்ள முடியுமே தவிர அதைத்தான் இன்னும் உலக விவகாரங்களுக்காக வேண்டி நீங்கள் நோன்பு நோற்றீர்கள் என்று சொன்னால், நோன்பு நோற்றீர்கள் சொன்னால் ஆள் சினிமா ஆகலாம், ஒல்லியாகலாம், உடல் ஆரோக்கியம் கிடைக்கலாம், இதெல்லாம் ஏற்படலாம், இதெல்லாம் மாற்று கருத்து அல்ல, அது கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். ஆனால் அந்த எண்ணத்திற்காக வேண்டி அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஒரு நோன்பை நோக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே நோம்பினுடைய ஃபாயிதா உங்களுக்கு ஒரு காலம் கிடைக்காது. மாறாக என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாதத்திலே ஈமானன், நான் ஒரு முஸ்லிம், நான் முஸ்லிமாக இருப்பதனால நோன்பு நோக்கிறேன், அல்லாஹ் என்னை முஸ்லிமாக இந்த உலகத்திலே பிறக்க வைத்திருக்கிறான், எனக்கு நோன்பு அதன் காரணத்தினால கடமை, நான் முஸ்லிம் கடமை என்பதனால நான் நோன்பு நோக்கிறேன். வ இஹ்திஸாபன், அல்லாஹ் நான் நோன்பு நோற்றேன் என்று சொன்னால் எனக்கு அவன் நன்மையை கொடுப்பான். இந்த ரெண்டு தான் காரணமாக இருக்கும், இந்த ரெண்டு நியத்தான் இருக்கணும். நான் ஈமானுடையனாக இருக்கிறேன், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் நன்மையை கூலியை கொடுப்பான் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் நோன்பை நோற்றார் என்று சொன்னால் அதன் மூலமாக பிரயோஜனம் கிடைக்கும். இதெல்லாம் உலக ஆதாயத்திற்காண்டி உலக லாபத்திற்காக வேண்டி நாம் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் வெளிப்படையில வேண்டுமானால் நோன்பாளியாக நாம் கணக்கிலே எழுதப்படலாமே தவிர மார்க்கத்தினுடைய பார்வையிலே நோன்புடைய ஃபாயிதா பிரயோஜனம் சுத்தமாக அடியோடு நிறுத்தி போகிவிடும். எனவே நோன்பு நோக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்முடைய உள்ளத்தில் எதற்காக நோன்பு நோக்கிறேன், எந்த எண்ணத்திற்காக வேண்டி, எந்த நோக்கத்திற்காக வேண்டி நான் நோன்பு நோக்கிறேன் என்பதை நாம் விளங்கி வைக்க வேண்டும். அன்பான சகோதர நண்பர்களே, இன்னைக்கும் கூட சின்ன பிள்ளைகள் அவர்கள் நோன்பு நோப்பதற்கான வயது அவர்களுக்கு கிடையவே கிடையாது, நோன்பு கடமையாகக்கூடிய வயது அவர்களுக்கு கிடையாது. ஆனாலும் நானும் நோன்பு நோப்பேன், நான் மட்டும் ஏன் நோன்பு நோக்க கூடாது? நீங்களும் நோன்பு வைப்பீங்களோ? காலைல சாருக்கு எந்திரிப்பீங்க, நோன்பு வைப்பீங்க, அப்படி நாட்டு வைக்காம இருக்க முடியும்? நானும் வைப்பேன்னு சொல்லி ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைகள் கூட நம்ம எத்தனை பேருடைய வீட்டுல பார்க்க முடியும். சாப்பிட நேரத்துல 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு அவனும் நோன்பு நோட்டான், ஸ்கூலுக்கு போறான், 6 மணி 7 மணி வரைக்கும் அந்த நோன்பை அவன் தாக்கு பிடிக்கிறான். ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கிறோம், எந்த விதமான உடல் உபாதையும் இடத்துல இல்லை. ஆனாலும் நோன்பை விடுவது என்பது நமக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அன்பான சகோதர நண்பர்களே, நம்மை போன்ற துர்பாக்கியவான்கள் வேறு யார் இருக்க முடியும்? ஏனென்று சொன்னால் அன்பான சகோதர நண்பர்களே, தாய்மார்களே, இந்த ரமலான் மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய அமல் இருக்கிறது, இதர மாதத்தில் செய்யக்கூடிய அமலை விட பன்மடங்கு நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 70 ஃபர்லான தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும். இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நஃபில் தொழுகை தொழுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் ஒரு உம்ராவை நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை வேற எந்த மாத்திரம் கிடைக்காது. சகோதர நண்பர்களே, ஒரு உலக ஆதாயத்திற்காண்டி இந்த இடத்துல வியாபாரம் செய்தால், இந்த பொருளை எடுத்து நான் வியாபாரம் செய்தால் அப்படி ஒரு லாபம் கிடைக்கும், இது மாதிரியான லாபம் கிடைக்கக்கூடிய பொருள் வேற எதை நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி உலக விவகாரங்களை இந்த அளவுக்கு அறிவாளியாக நாம் இருக்கோம். ஆனா மார்க்கம் விவகாரம் என்று வந்துவிட்டோம்னு சொன்னால் அடி முட்டாளாக ஆகிவிடுகிறோம். அன்பான சகோதர நண்பர்களே, மார்க்கம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நமக்கு லேசையும் நலவையும் நாடுகிறது. அதை புரிந்து கொண்டு, அதை விளங்கி கொண்டு, அதிலும் குறிப்பாக ரமலான் மாதம் எதற்காக வந்திருக்கிறது, எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறது, எதை சீர்படுத்துவதற்காக வேண்டி, எதை மேன்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறதோ அதை புரிந்து விளங்கி அப்படிப்பட்ட மேன்மையும் சிறப்பையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆவதற்கு முதற்கன் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரமலான் மாதம் வந்திருக்கிறது என்று சொன்னால் வெறுமன நோன்பு நோற்பது, தராவி தொழுகை தொழுவது இது மட்டுமல்ல, மார்க்கம் நமக்கு கடமையாக்கி வைத்திருப்பது. அதை தாண்டி கண்களை பேண வேண்டும், நாவை பேண வேண்டும் என்பதை போன்று அத்துடனே சேர்த்து பல நல்ல அமல் நம்மிடத்தில் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு நல்ல அமல், சிறந்த அமல், உயர்ந்த அமல் எது என்று சொன்னால் குர்ஆனை ஓதுவது.
ரமலான் மாதத்திலே குர்ஆனை ஓதுவது உண்மையிலேயே பெரிய கைசேதமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க வேணா லிஸ்ட் எடுத்து பாருங்க. ரமலான் மாதத்திலே மதுரையில் இருக்கனால சொல்றேன், நீங்க ரமலான் மாதத்திலே மதுரையில் இருக்கக்கூடிய, அது மதுரையுடைய சுற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 50-80 பள்ளிக்கு கூட விசிட் பண்ணுங்க. சுபுவோட தொழுகைக்கு பிறகோ இதெல்லாம் நேரத்தோட தொழுகைக்கு பிறகோ அதிகமான பள்ளியில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஓதுறது அப்படிங்கிற பழக்கமே நம்ம இடத்துல இல்லை. சரி, பள்ளியில தான் ஓத மாட்டேங்கிறாரு, வீட்டுல போனா ஓதுவார் அப்படின்னு பார்த்தா வீட்டுல ஓதுறது கிடையாது. வீட்டுல சுபு தொழுது முடிச்ச உடனே நேரம் போய் பெட்டில விழுகிறவரு வேலைக்கு போகணும்னா 9 மணிக்கு எந்திருப்பார். வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை என்று சொன்னால் 11 மணிக்கு எந்திருப்பார். இதுதான் நமக்கும் ரமலானுக்கும் உண்டான தொடர்பு. அன்பான சகோதர நண்பர்களே, இந்த ரமலான் மாதத்திலேயாவது நாம் கொஞ்சம் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். குர்ஆனோடு உண்டான நமக்கு உண்டான தொடர்பை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அமல்களிலே ஆக சிறந்த அமல் எது என்று சொன்னார். நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அமல்களிலே ஆக சிறந்த அமல் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் குர்ஆனாகத்தான் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கூடுதலாக எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நபிமார்களை விட மலக்குமார்களை விட பரிந்துரைக்கு ஏற்றதாக எது இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் யார் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தாரோ அவருக்கு இந்த குர்ஆன் நபியை விட மலக்குமார்களை விட அவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக முன்னால் வந்து நிற்கும் என்று சொன்னார். நமக்கு குர்ஆனுடைய அந்த மேன்மை விளங்கவே மாட்டேங்குது. குர்ஆனை ஓதணும், அது ரெண்டாவது கலக்கணும், அதை படிக்கணும், அது என்ன சொல்லுது, அது என்ன சொல்ல வருது, அது என்ன எதிர்பார்க்குது, எதுவுமே இல்லை. சொல்லிக்கிறோம் அது சுன்னத்துல் ஜமாத்துங்க. அவங்க வந்து நடந்த கட்ட சொல்லி அந்த பாத்தியா இந்த பாத்தியா மட்டும் சூரத்துல யாத்திரை ஓதுவாங்க, வாக்கியம் ஓதுவாங்க. இதெல்லாம் மார்க்கத்துல கூடாத ஒண்ணு, பிதத்து ஒண்ணு அப்படின்னு பிதத்தான ஒண்ணு சொல்றோம். சரி, பிதத்துன்னு சொல்றீங்களே, கூடாதுன்னு சொல்றீங்களே, நீங்க எது கூடுமோ குர்ஆனுடைய விஷயத்துல அதை செய்யுங்களேன். அடுத்தவங்க செய்வதும் குறை சொல்லுவோம், தானும் செய்ய மாட்டோம். அடுத்தவர்கள் சொல்லுவதை குறை சொல்லுவோம், ஏன்னா குறை இருக்கிற குறை சொல்றீங்க. சரி, ஓகே, எது சரி எது ரைட்டு, அந்த ரைட்டான செஞ்சு காட்டுங்களேன், அந்த சரியான செஞ்சு காட்டுங்களேன், அது செய்ய மாட்டோம். அடுத்தவர்கள் குறை சொல்ல வேண்டும் என்றால் முதலாவதாக கையை உயர்த்துவோமே தவிர தான் எதை சரி என்று நினைக்கிறோமோ அதை செய்வதற்கு நாம் ஒரு காலம் தயாராகாத நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சௌர நண்பர்களை இறுதியாக ஒரு விஷயம், 2 விஷயத்தை கூறி முடித்து விடுகிறேன். இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக தர்மம் செய்வோம். இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் என்று சொன்னால் சதக்கா என்று சொன்னால் நான் ஜகாத்தை சொல்லவில்லை. ஜகாத் என்பது நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், புரிதலுக்காண்டி சொல்கிறேன். ரமலான் மாதத்தில் செய்தால்தான் ஜகாத் கூடும் என்று கிடையாது. எப்பொழுது அவருக்கு ஜகாத் கடமையாகிறதோ அதிலிருந்து ஒரு வருடம், அது பிப்ரவரி மாதமாக இருக்கலாம், ஏப்ரல் மாதமாக இருக்கலாம், அரபி மாதத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஹர்ரம் மாதமாக இருக்கலாம், ஷவ்வல் மாதமாக இருக்கலாம், ரஜப் மாதமாக இருக்கலாம், ரமலான் மாதமாக இருக்கலாம். எந்த மாதத்தில் அவருக்கு கடமையானதோ மீண்டும் அதே மாதத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னால், அதே முஹர்ரத்தை அடைந்தார் என்று சொன்னால் அவர் முஹர்ரத்தை தான் அவர் ஜகாத் கொடுக்கணும். ரமலான் முஹர்ரம் மாதத்தில் அவருக்கு ஜகாத் கடமை, அவர் ரமலான் மாதம் வரைக்கும் 9 மாதம் வரைக்கும் காத்திருந்தார் என்று சொன்னால் உண்மையிலே மார்க்கம் அதை அங்கீகரிப்பது கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜகாத் ஒரு விஷயத்தில் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் சதக்கா. இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக நாம் சதக்கா செய்ய வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு சாரார் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக ஓரளவுக்கு வசதி வாய்ப்புடைய சகோதரனுடைய மனநிலை எப்படி இருக்கு என்று சொன்னால், யார் எவரும் தெரியாத முகம் தெரியாத நபருக்கு கொண்டு போய் தான தர்மங்களை கொடுக்கிறார், ஆடைகளை கொடுக்கிறாரு, உணவு பட்டணங்களை கொண்டு போய் கொடுக்கிறாரு. தன் கூட பிறந்த அண்ணன் தம்பி பசியில் இருக்கான், மாசம் கடைசி ஆயிடுச்சுன்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டுல அரிசி இல்லை, அவரை பற்றி இவருக்கு கவலை கிடையாது. கூட போல தம்பியே அண்ணனே அவர் வீட்டுல அவருக்கு ஏழையா இருக்காரு, சாதாச வாழ்க்கையை வாழ்றாரு, அவருக்கு நம்மளால ஆன உதவிகளை செய்வோமே, அது எனக்கு தேவையில்லை. யார் எவரும் தெரியாத நபருக்கு கொண்டு போய் உணவு பட்டணத்தை கொடுப்பார், யார் எவரும் தெரியாத நபருக்கு போயிட்டு ஆடையை கொண்டு போய் கொடுப்பார். தன்னுடைய அண்ணனும் அண்ணனுடைய பிள்ளைகளும் ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் ஆடைகள் எடுப்பதற்கு வழி இல்லை. பிள்ளைகளை எடுத்தால் பெற்றோர்கள் எடுக்க முடியல, பெற்றோர்கள் எடுத்தால் பிள்ளைகள் எடுக்க முடியல. ஆனால் இவருடைய நிலை எப்படி இருக்கு சொன்னால், தன்னுடைய மனைவிக்கு மட்டுமே 40,000க்கு ஒரு சேலை எடுக்க முடியும். தன்னுடைய மனைவிக்கு மட்டுமே ஒரு சேலை மட்டுமே 40,000க்கு எடுக்க முடியும். தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு மட்டுமே 30,000 பட்ஜெட் பண்ண முடியும். அப்ப இவர்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே 1 லட்சத்துக்கும் அதிகமாக இவர்களால செலவு பண்ண முடியுது. ஆனால் கூட பண்ண அண்ணன் தம்பியால ரமலான் மாதத்தில் என்ன செய்கிறது? யாருக்கு ட்ரெஸ் எடுக்கிறது? அம்மா நீ கொஞ்சம் பொறுத்துக்கிறியாமா, தம்பி கொஞ்சம் பாவமா, அம்மா நீ கொஞ்சம் பொறுத்துக்கிறேடாமா, தங்கச்சி கொஞ்சம் பாவமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் கெஞ்சி கூத்தாடி ட்ரெஸ்ஸுகளை வழங்கக்கூடிய நிலையில தன் கூட பண்ண அண்ணன் நிலையில் இருக்கிறது, தம்பி நிலை இருக்கிறது. இதெல்லாம் பற்றி எனக்கு என்ன தேவை இருக்கு?
எனக்கு மக்களிடத்துல பேர் கிடைக்க வேண்டும், 4 பேர் என்னை தர்ம கர்த்தா என்று சொல்ல வேண்டும். இதுதான் வெளிப்படையில வாய்மொழியாகமாக நான் சொல்லவில்லை என்றாலும் என்னுடைய செயல் அதேதான் அங்கீகாரம் அளிக்கிறது. எனவே இது புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். தர்மம் யாருக்கு செய்வது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ நீங்கள் யார் அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்று நாம் பனி இஸ்ரவேலுக்கு நாம் ஒப்பந்தம் செய்திருந்தோம். وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்கிறான். ரப்புக்கு அடுத்து யாரை சொல்கிறான் சொன்னா பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு அடுத்து நீ குர்ஆன் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்கள், பெற்றோர்களுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் ذَوِي الْقُرْبَى உன்னுடைய ரத்தம் பந்தம் தான். அதுக்கு அடுத்து நீங்கள் உதவி உபகாரம் செய்வதற்கு ஆறு தகுதியுடையவர்கள். ஆனா இன்னைக்கு யாரும் தெரியாத 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய நபருக்கு நாம் உதவி செய்கிறோம். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை அம்போன்னு விட்டு விடுகிறோம். இதுதான் நம்முடைய பரந்த சிந்தனை, பரந்த எண்ணமாக நம்மளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையும் இந்த ரமலான் மாதத்திலிருந்தாவது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே விஷயம், இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது துஆ செய்யுங்கள். இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக கையேந்தி அழுது துஆ செய்யுங்கள். என்னென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் 4 பண்புகள் இருக்கிறதோ, யாரிடத்தில் 4 பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் துர்பாக்கியவான்கள் என்பதாக சொன்னார். யாரிடத்திலே 4 பண்புகள் கேரக்டர் இருக்குமோ அவர்கள் துர்பாக்கியவான்கள் என்று சொன்னார்கள். அது முதலாவது யாரை சொன்னார் என்று சொன்னால், ஒரு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறார், ஆனால் அவர் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வர மாட்டேங்குது. அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிறார், ஆனால் அவர் கண்களிலிருந்து எப்பொழுதுமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரமாட்டேங்கிறது. இவர் துர்பாக்கியவான். 2வது நபரை சொன்னார்கள், இறுகிய உள்ளத்தை உடையவர். யாருக்குமே மென்மையாக நடந்துக்கிறது கிடையாது, யாருக்குமே அன்பா பேசுறது கிடையாது, எப்பொழுதுமே அப்படி கட்டம் சேர்த்தா தான் பேசுறாரு என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு இறுகிய உள்ளமுடையவர் இருக்கின்றார்களே, இவர்கள் 2வது துர்பாக்கியவான்கள். 3வது நபராக சொன்னார்கள், தூளுல் அமல், அதிக ஆசை. இதே அறிந்து மாட்டனா, அதை அறிந்து விட மாட்டனா, இது எனக்கு கிடைச்சிடாதா, அது எனக்கு கிடைச்சிடாதா என்று அதிக ஆசைப்படக்கூடிய நபர்கள் துர்பாக்கியவான்கள் என்பதாக சொன்னார்கள். 4வதாக இறுதியாக சொன்னார்கள், அல் ஹிர்சு அலத் துன்யா, உலக மோகம். உலக மோகம் இந்த 4ம் யாரிடத்தில் வந்து விடுகிறதோ, அல்லது 4ல ஏதாவது 1-2 வந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் தான் துர்பாக்கியவான்கள் சொன்னார். துர்பாக்கியவான்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது முதலாவது சொன்னது கண்ணீர் அவருடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு கூட வரது கிடையாது. இன்னைக்கு அதிகமான பள்ளியில அது பார்க்கறதும் கிடையாது. அது வீட்டிலே போய் அப்படி தொழுகிறாங்க, கண்ணீர் ஏந்தி அழுகுறாங்கன்னு தெரியல. பொதுவாக பள்ளியில எல்லாம் ஒரு நேரத்தில் பார்த்திருப்போம். அதனால சொல்கிறேன், இதற்கு முன்னால் எத்தனோ பள்ளிகள் நாம் தொழுகும் பொழுது 5 வருடம் 10 வருடம் முன்னால் தொழுகும் பொழுது நமக்கு முன்னால் உட்கார்ந்து தொழுகக்கூடிய சஸ்தாவிலும் கையேந்த நிலையிலும் கண்ணீர் மலக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கறது எத்தனோ பேர்களை நம்மால பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு அப்பெல்லாம் இல்லை. இன்னும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம துவா கூட எப்படி ஆயிடுச்சுன்னா மார்க்கத்தை கேலி பண்ற மாதிரி. நம்ம துவா கேட்கறது எப்படி இருக்குன்னா அல்லாஹ்வையும் மார்க்கத்தையும் கேலி பண்ற விதமாக தான் நம்முடைய துவாவுடைய அமைப்பே இருக்கிறது. எனவே இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு சரி செஞ்சு கொண்டு இந்த ரமலான் எந்தப்பட்ட புனிதமானதமோ, எவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமோ அதை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு இந்த ரமலானிலே அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நபர்களாக ஆவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாசத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.